புதுச்சேரி உரளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகரில் கொரோனா காரணமாக கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் அவருக்கு ஆம்புலன்ஸ் வழங்கவில்லை என கூறி உரளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆட்சியர் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜகுமார், மேலும் விவரங்கள். புதுச்சேரியில் கொரோனாவால் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது. அது புதுச்சேரியில் கடந்த 2 வாரங்களாக கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பெரும்பாலானவர்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் குணமடைந்து வருகின்றனர். ஒரு சிலர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குபேர் நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்த் என்பவர் 58 வயது. இவர் புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் அவருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு அவர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வயது மூப்பு மற்றும் பல்வேறு இணை நோய்கள் இருந்தது காரணமாக அவர் தற்போது உயிரிழக்கிறார். புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த கொரோனா நோயாளிக்கு உயிரிழந்த அவருக்கு அவரது உடலை கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் தர மருத்துவமனை நிர்வாகமானது மறுத்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவருடைய உயிரிழந்த உறவினர்கள் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றிருக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்காமல் வீட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். உடனடியாக மாவட்ட ஆட்சியரின் காரை துரத்தி பிடித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் உயிரிழந்த உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கார் முன்பு அவர்கள் வழிமறித்து அமர்ந்து அங்கேயே மாவட்ட ஆட்சியரை சிறைபிடித்து அரை மணி நேரத்துக்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அரசு சார்பில் ஆம்புலன்ஸ் வழங்க வேண்டும் எனவும் அப்போதுதான் நாங்கள் உடலை எடுத்து செல்வோம் என்று அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேசி அரசினுடைய அந்த ஆம்புலன்ஸை வழங்குவதற்கு அனுமதி அளித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அந்த உயிரிழந்தவரின் உடலை மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்ததை மாவட்ட ஆட்சியர் கூறியதை அடுத்து உறவினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து தற்போது கலைந்து சென்றிருக்கின்றனர். கொரோனாவால் தற்போது ஒருவர் புதுச்சேரியில் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்றைய நிலவரப்படி புதுச்சேரியில் 6 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனையில் யாரும் அனுமதிக்கப்படவில்லை எனவும் சுகாதாரத்துறை சார்பில் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.